நாமக்கல்லில் கேட்டரிங் மாணவி கோபிகா உயிரிழந்த விவகாரத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மயக்க போட்டு சொல்லி கூட்டி போனாங்க. அங்க போனா பாப்பா செத்து கிடக்குது. பார்க்கும்போது பிள்ளை இறந்துருச்சு. ஜிஹெச்ல பாத்தீங்க. பாத்ரூம்ல போய் வலிக்கு வந்து பிள்ளை இறந்துச்சுன்னு சொல்றாங்க. பாத்ரூம் போய் பிள்ளை வந்து வயசான பிள்ளையா, வயசாகி போச்சா? 17 வயசு பிள்ளை எப்படி பாத்ரூம் உண்டா சாகும்? பிள்ளைய கொண்டுட்டாங்க. பிள்ளைய கொண்டுட்டு மறைச்சுட்டாங்க. காலேஜ்காரன் இது வரைக்கும் வரல. அந்த ஓட்டர்காரன் இது வரைக்கும் வரல. போன் பண்ணிருக்காங்க 11 மணிக்கு. என்னாச்சுன்னு நாங்க கேக்குறோம். இந்த மாதிரி பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எதனாலும் கேட்டா பாத்ரூம்ல தண்ணி குளிச்சுட்டு வந்தாங்க, கதவை திறந்தாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. பிபி இல்ல, பஸ் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. எங்க உசிரியில வந்து திரும்பி பாக்குற போலீஸ் வந்து பின்னாலே நிக்கிறாங்க. கையோட கூட்டு போயிட்டாங்க. நாங்க பின்னால இருந்து வரவங்க போலீஸ் கையோட கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு எதுவுமே சொல்லாம எங்களை பாடி மட்டும் எடுத்துட்டு இங்க கூட்டு வந்துட்டாங்க. இப்ப பாப்பா என்னாச்சுன்னு எதாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.